நமஸ்கார வணக்கம். நான் ஜோதிர ஜெமினி ஃபண்டிபுளாக பேசுகிறேன். கும்பராசிக்கு வாழலாமா சாகலாமா? என்ன சார் டைட்டிலே பயங்கரமாக இருக்குது, இது என்ன ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நெகட்டிவ் இல்லைங்க. இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் இங்கே வந்து சொல்கிறோம். ஸோ வருமுன் காப்பதே ஜோதிடம். அப்போ நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் இங்கே இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். இதில் வந்து கும்பராசிக்காரங்கள்லாம் வந்து பாருங்கள், நம்ம வந்து ஒரு தனிமையை நோக்கி பயணம் பண்ணுறோன்னா, ஒரு வண்டியில் போகக்குள்ளேயோ இல்லை ஒரு நடந்து போகக்குள்ளேயோ வந்து பாருங்கள், நம்மளுடைய எண்ணங்கள்லாம் வந்து பாருங்கள், சிந்தனைகள் வேறு மாதிரி இருக்கும். நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள திணிச்சு அப்படியே வச்சுருக்கு. இந்த கடந்த 5 வருஷமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழலாமா சாவலாமா, இதில் வந்து சனி பகவான் முக்கிய பங்கு வகிக்கிறார். மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ராகு, டார்க் பிளானட்ஸ் வந்து உங்களை ரூல் பண்ணாலே தற்கொலை எண்ணம் அதிகமாக வரும். கடன் பிரச்சனைகளில் மாட்டிப்பீங்க. தொடர்ந்து கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கக்கூடும். கள்ளக்காதல் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இதில் கல்வி பிரச்சனைகள் இருக்கும். இப்போ அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரூல் பண்ணுவாங்க. மேஜர் ரோலில் இதில் ராகு இவர் ராசி. அப்போ ராகு சதயத்தில் ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ராகு கேது. இப்போ ராகு கேதுகளை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேது அதிகமாக தற்கொலை எண்ணத்தை தூண்டும். ராகு பகவான் பெரிய பெரிய விஷயங்களை வந்து சொல்லக்கூடும். அப்போ டார்க்காக இருக்குள்ள நமக்கு எப்படின்னா, நம்ம நடந்து போகக்குள்ள ஒரு பஸ்ஸில் போய் விழுந்துடலாமா, லாரியில் போய் விழுந்துடலாமா, பைக்கு நேராக கொண்டு போய் செவுத்தில் இடிச்சிடலாமா, மலையிலேருந்து கீழே வந்துடலாம். இது எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல உங்களை பயமுறுத்தல. இப்போ இது நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து வாழலாமா சாகலாமா, எனக்கு வந்து கழுத்தை நெரிக்கிற பிரச்சனைகள் அவ்வளோ இருக்குது சார். வேலை கிடைக்கல, குடும்பத்தில் கஷ்டம், எனக்கு தொடர்ந்து பிரச்சனைகளாகவே இருக்குது. என் புருஷன் வந்து ஏமாற்றிட்டாரு, என் பொண்டாட்டி வெளியே போயிட்டாங்க. அதேமாதிரி நிறைய பிரச்சனைகளில் வந்து அஃபேரில் வந்து மாட்டிகிட்டு இருக்கோம். இதில் என்னுடைய பேர் டேமேஜ் ஆகிடுச்சு. இதில் வாழலாமா சாகலாமா, இப்படி தான் இருக்கும். அப்போ ராகு கேதுகள் ரூல் பண்ணக்குள்ள நமக்கு தொடர்ந்து பிரச்சனைகளை தந்து கொண்டே இருப்பாங்க. முக்கியமாக ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானம் வர மாதிரியே இருந்திருக்கும். அது 30 நாள் வேலை செஞ்சுட்டு கடைசியில் வருமானம் வாங்க போகிறீங்க, சம்பளம் வாங்க போகிறீங்கன்னா அப்போ இந்த இடத்துல காலி ஆகிடும், வேலை போயிடும், வேலையே பிடிங்கிடுவாங்க. அப்போ 30 நாள் வேலை செஞ்சதும் போயிடும், வருமானமும் போயிடும். அதே மாதிரி தான் தொழில். அப்போ இந்த இடத்துல தொழிலில் நஷ்டம் அடைஞ்சக்குள்ள 5 லட்ச ரூபா போட்டு 10 லட்ச ரூபா எடுக்கலாம், புருஷனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் இப்படி எடுக்கலாம், பணத்தை எடுத்து கொண்டு போய் சொல்லலாம்னு சொல்லக்குள்ள இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் நஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வாழலாமா சாகலாமா அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அவங்களுக்கு வந்து இந்த டார்க் பிளானட்ஸ் வந்து சதயத்தில் நின்று பிரச்சனைகளை தராங்க. இப்போ பொதுவாக கும்பராசியில் வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து முடிகிற தருணத்தில் பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த தசை புத்திகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதேமாதிரி சதய நட்சத்திரம், இப்போ சதயத்தில் இருக்கிறவங்க தான் பாருங்கள் அதிகமான மன அழுத்தத்துக்கு உச்சத்துக்கு போயிருக்காங்க. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே தற்கொலை எண்ணங்கள், வீண் விவாதங்கள், பிரச்சனைகள், வம்பு தும்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, கணவன் மனைவி, இந்த மாதிரி டாபிக்குள்ள இந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே வாழலாமா சாகலாமான்றதை வந்து கும்பராசியில் சதயம் தான் அதிகமாக லீட் பண்ணுறாங்க. பிரச்சனை அவங்களுக்கு வருது. அடுத்தது பூரட்டாதிக்கும் ஆசிட்டிஸ் சேமுங்க. பூரட்டாதிக்கும் அதே மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கு. இந்த 2 நட்சத்திரக்காரர் தான் அதிக பாதிப்படைகிறாங்க. அவிட்டம் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறாங்க. ஸோ இதில் என்ன சார் பண்ணலாம், இதில் நம்ம மேஜராக என்ன பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாவடக்கம் அதிகமாக தேவைப்படும். 2ஆம் இடத்துல சனி பகவானுக்குள்ள வாக்கில் சுத்தமாக நம்ம இருக்கணும். பேச்சு வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் வந்து எந்த விஷயத்தையும் நீங்கள் பாண்டு போட்டு பத்திரம் போட்டு எழுதி கொடுக்குறதோ இல்லை சொல்கிறதோ, உனக்கு 10 லட்ச ரூபா வாங்கி தரேன், 5 லட்ச ரூபா, அந்த மாதிரி நம்மகிட்டே இருக்காது ஃபஸ்ட்டு. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி அஷூரன்ஸ் வந்து பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமாக இது வந்து சனி பகவான் உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குரு பகவான் உள்ளே வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஸோ ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு டிரான்சிட் வருவார். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானை பார்ப்பார். அப்போ சனி பகவானை பார்க்கக்குள்ள கொஞ்சம் மேலே வந்து இருந்துக்கலாம். ஒரு சொத்து வித்தோ ஒரு ஏதாச்சும் ஒரு பணம் உங்ககிட்ட இருக்குன்னா அந்த பணத்தை உங்கள் ஃப்ரெண்டோ ஒரு யாரோ ஒருத்தவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இப்போ அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நேரம் மாறக்குள்ளே பண்ணுங்கள். அந்த நேரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 45 டேஸ் கழித்து வரக்கூடியது. ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலத்திலேருந்து ஜூன் மாதம், அப்போ ஜூன் மாதம் வரக்குள்ள இங்கே சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணிடுவார் குரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகும் உங்களுக்கு வந்து சதயத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் வெளியே போவார். அப்போ உங்களுடைய தசாபுத்திகள் நல்ல தசாபுத்திகளும் ஆரம்பமாகும். அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து மாற்றத்தை நோக்கி பயணம் பண்ணலாம். சொந்தக்காரங்க முன்னாடியே நம்ம வந்து கெத்தாக வாழலாம் அப்படின்னு நினைக்குள்ள அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவமானத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வாழலாமா சாகலாமா அப்படி தான் நோக்கி போவீங்க. இப்போ இதில் வந்து என்ன சார் சொல்யூஷன் நமக்கு அப்படின்னா, நமக்கு நிச்சயமாக இந்த இடத்துல நம்ம சனி பகவான் கண்ட்ரோலும் ராகு கண்ட்ரோலும். அப்போ டார்க் பிளானட் ரூல் பண்ணக்குள்ள அதுக்கான தெய்வத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலபைரவர் இங்கே ராகுக்கும் சனிக்கும் வராங்க. அப்போ நீங்கள் பிறந்த நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சனிக்கிழமை பிறந்திருக்கீங்க,
சனிக்கிழமை காலைல 9 to 10 ராவு காலம் வரும். அந்த ராவு காலத்தில் காலபைரவர் வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. ஒரு லெமன் வச்சு ப்ரேயர் பண்ணுறதோ, ஒரு அரளி மாலை போடுறதோ, இந்த மாதிரி பண்ணக்குள்ள இந்த டார்க் பிளானட்ஸ் வந்து உங்களை சுற்றி இருக்கிற அந்த மாய பிம்பங்களை உடைத்து விட்டு வெளியே போகும். அப்போ நமக்கு சாகலான்ற எண்ணம் போயிடும், வாழலான்னு எண்ணம் மட்டும்தான் வரும். இதை ஏன் நம்ம இப்போ சொல்கிறோன்னா, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன பதிவுகளும் இதுக்கு கும்பராசிக்கு இருந்த எல்லா பிரச்சனையுமே நம்ம சொல்லியிருந்தோம் விளக்கமாக. அப்போ அதனால தான் இதை வந்து சொல்கிறோம். அப்போ இதை வைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு டாபிக் போங்க. உங்களுக்கு தசா புத்திகளை பார்த்துக்கோங்க, அதுதான் உங்களை வந்து ஃபாலோ பண்ணும். இதை வைத்து கொண்டு நம்ம வந்து கரெக்டாக அந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வந்து இது உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், எப்பயோ இந்த இடத்துல உங்கள் சார் சொன்னாங்களே அப்படின்ற வரக்குள்ள நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு அவேர்னஸ் வீடியோ தான். அப்போ வருமுன் காப்பது தான் நமக்கு வந்து கும்பராசிக்கு சொல்கிறோம். அதுலேருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கு உதவியாக இருக்கும். ஸோ நிச்சயமாக வாழ்க்கை என்பதே வாழ்வதற்கு தான், வீழ்வதற்கல்ல. அதற்காக இந்த பதிவு. உங்களோட குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். கும்பராசிக்காரங்க நம்ம சொன்ன அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு, குபேரர் வழிபாடு மற்றும் முருகன் வழிபாடு 3மே தெய்வங்களை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணிங்கன்னா அது காலதாமதம் ஆகுமே தவிர நிச்சயம் கைவிடாது. பிரார்த்தனைகளும் பரிகாரங்களும் உங்கள் அருகில் தான் இருக்கும். இறைவனை நம்புங்கள். உங்களை படைச்ச கடவுளுக்கு தெரியும் எதை கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாதுன்னு. உங்களை விட்டு போன உறவுலாம் போனால் போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு. ஸோ நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.